நவகிரகத்துல நாம எந்த கிரகத்தை கும்பிட்டு நம்முடைய வாழ்க்கை மாறும்? நவகிரகத்துல எந்த கிரகத்தை கும்பிட்டா ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும். ம். இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். இதுல நவகிரகம்னாலே உங்களுக்கு 7 பிளானட், ராகு கேது 2 நிழல். இதுல சூரியனுக்கு அடுத்த கோள் புதன், புதனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது பூமி, பூமிக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது குரு, குருக்கு அடுத்தது சனி, ராகு கேது 2 சேர்த்தீங்கன்னா 10 பிளானட் வரும். நவ கிரகங்கள்ல எந்த பிளானட்டுக்கு உருவம் இருக்காதுன்னா பூமி. ஏன்னா இந்த நவ கிரகங்களை 7 கிரகங்களின் கதிர்வீச்சு நம்ம பூமி மேல விடும். ராகு கேது 2 நிழல் ரிவேட்ஸ். இப்போ தலைமுறை, இப்போ நான் தலைகீழ பிறக்கிறேன், எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறை யாரு? எங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை யாரு? தாத்தா பாட்டி. அவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை எங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி. அப்போ அது நிழல், அதனுடைய அணுக்கள் எண்ணுள் நம்ம இறைவனை உணரலாம், காட்சி கொடுக்கும். நம்மளுடைய அணுக்கள், உங்க தாத்தா என் கனவுல வரமாட்டாரு, என்னுடைய உடம்புல அவங்க அணுக்கள் இருக்கிறதுனால காட்சி கொடுப்பாங்க. எண்ணம் இறைவன். நீ எதை பாக்குற? பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. அந்த கல்லு நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல, மன்னர்கள் காலத்துல இடம் வாங்குறதுக்கு உரிமை சட்டம் கிடையாது. நம் முன்னோர்கள் வாழ்ந்து மறைஞ்ச ஒரு இடத்துல வச்ச இடம் தான் கோவில். அந்த நட்டு வச்ச கல்லு தான் கோவில். நல்லா பாத்துங்க, எந்த கோவில் எல்லாம் பிரசித்தி பெறுதோ அங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கும். எந்த ஜீவசமாதிக்கு மேல கோயில் கட்டினாங்களோ அந்த கோயில் பயங்கர பிரசித்தி பெறும். அப்ப இந்த நவ கிரகங்களுக்கும் எந்த இடத்த மையம் கொள்ளுதுன்னா, வேற எந்த பிளானட்லயும் எல்லா கிரகத்தினுடைய கதிர்வீச்சு விழல, ஏன் பூமி மேல மட்டும் விழுகுது? அப்ப அந்த பூமி தான் ராசி, பூமி தான் ராசி, அந்த பூமி தான் அம்சம். நம்ம உடல் ராசி, உயிர் அம்சங்கிறது உயிர். அப்போ ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அம்சம் பார்ப்போம், சும்மா பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த பூமிங்கிறத சுத்தி தான் மற்ற பிளானட். இதை சுத்தி வர்றதுதான், ரவுண்டா போடுறது தான் இப்படி போட்டு வச்சிருக்காங்க கட்டம். இதுல எந்த பிளானட்டை கும்பிட்டானா, உனக்கு இந்த இடத்துல சூரியன் உச்சம் 1 2 3 4 5 6 7 8 9. இந்த வீடு தந்தை, 9ஆம் வீடு தந்தை, அப்பா குரு. 1 2 3 4 இந்த வீட்டுல குரு உச்சம். அப்பா குரு குழந்தைக்கு அதிபதி. அப்பாவினுடைய உயிர் அந்த இடத்துல நீச்சம். தந்தையினுடைய 2ஆம் வீடு இந்த 7ஆம் வீடுங்கிற, அதாவது 10ஆம் வீடுங்கிற வயிறு வீட்டுல குரு உச்சம். ஒரு குழந்தை தணிக்குது அப்படின்னா தந்தையினுடைய உயிரணுக்கள் மூலம். அப்போ அன்னையும் பிதாவும் முன்னறிவும். குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு கோழி குஞ்சுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பருந்து எதிர்க்கும். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குருனா அப்பா அம்மா. அது முதல்ல தந்தைக்கு தந்தை 1 2 3 4 5 6 7 8 9. எது? தனுசுக்கு 9ஆம் வீடு தான் சிம்மம். அப்ப தந்தையினுடைய தந்தை நமக்கு சூரியன். யாரு? தாத்தா சொத்து பேரனுக்கு. அப்போ நம்ம அப்பாவுக்கு அப்பா தான் சூரியன். இந்த சூரியன் 1 2 3 4 5 6 7 8 9. நம் தந்தைக்கு தாத்தா தான் நமக்கு லக்னமே. அப்பா நம்ம அப்பாவுடைய தாத்தா தான் அணுக்கள்லாம் நம்ம உடம்புல நிறைய இருக்கும். அதான் சொல்றான், 3வது தலைமுறையினோட அணுக்கள் நிறைய இருக்கும். அப்போ ஒரு உயிருக்கு காரணம் யாரு? அப்பாவுடைய தாத்தா சொத்து. அதே மாதிரி தாய்க்கு தாய் 1 2 3 4. தன் தாயினுடைய தாய் அப்படிங்கறதுதான் மனைவிங்கிற 7ஆம் இடம் சுக்கிரன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 கணக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்க எந்த கிரகத்தை கும்பிட்டானா, இப்ப உங்களுக்கு சந்திரன்னா தாய், குரு. அப்போ அன்னையும் பிதாவும் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றினதா. அப்ப தாய் வழி தந்தை வழி தெய்வம்னு ஒரு மண் 8 வழி சொன்னேன்ல, அந்த 8 கும்பிடும் போது அதுதான் குரு. இப்போ முருகன் அப்படின்னா பூமின்னு ஒரு பதிவுல போட்டேன். அப்போ இந்த பூமி தான் உங்களுக்கு பிறப்பு, இந்த பூமி தான் இறப்பு. 1 2 3 4 5 6 7 8. அதாவது 1 2 3 4 5 6 7 8. இந்த செவ்வாய் வீட்டுலதான் ராகு கேது உச்சம். இங்க நீச்சம் எங்க? சுக்கிரன் வீட்டுல. சுக்கிரன் கன்னி பெண். எங்க? 12ஆம் வீடு சுடுகாடு. இங்க சுக்கிரன், இங்க 12ஆம் வீடுங்கிற மறைந்தது மீண்டும் இங்கே தணிக்குது. அதுக்கு 12ஆம் வீடு. தந்தைக்கு தாய் 12ஆம் வீடு, தாய்க்கு தந்தை 12. அப்போ ஒரு கன்னி பெண் தாயாகும் போது, அப்ப பருவமங்கை தாயாகும் போது சந்திரனாய் உச்சம், தாய்ங்கிற ஒரு பதவிக்கு வர்றா. அப்ப அந்த ராகு கேதுதான் இங்க தணிக்குது 180 டிகிரி. இங்க 2மே உச்சம், இங்க 2மே நீச்சம். ஆனா 2மே ஒரே நேர்கோட்டில் இருக்காது.
இங்க ஒண்ணு உச்சமா இருந்தா அங்க ஒண்ணு நீச்சமா இருக்கும். ராகு கேது ஏன் ரிவேட்ஸ்? நம் தலைமுறையினுடைய முன்னோர்கள் அவங்க நிழல் தானே. நிஜம் யாரு? நாம தானே. அவர்களின் நிஜம் நான், என் முன்னோர்கள் எனது நிழல். அப்ப நான் நடந்து போன என் நிழல் இன்னைக்கும் இறைவன் பக்கத்துல என் நிழலா கூட வர்றது யாரு? இறைவன். யாரு? என் முன்னோர்கள், குரு, என் தாய் தந்தை. குருவுக்கு குரு குலசாமின்னு சொல்ற உங்க அப்பாவுடைய அப்பா, அந்த வழி சாமி. அது எங்க உச்சமாகுது? உங்க அப்பாவுடைய தாத்தா மண்ணை மிதிக்கும் போது உச்சம், அப்படி இல்லைன்னா ஆட்சி. அதனாலதான் திசையாவது கண்டுபிடிச்சுக்க, 4 திசையாவது கண்டுபிடி, ஆட்சியாவது பெறுவ. நீ வாழ்க்கையில உச்சம் பெறணும்னா தந்தையினுடைய தாத்தா ஊருக்கு போகணும். அதே மாதிரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி பூர்வீகம் தெரியாதவங்க தாங்க இவ்வளவு பிரச்சனையும். வாழ்வாதாரத்துக்காக இடம் விட்டு இடம் பெயர்ந்தவன் பூர்வீகத்தை மறப்பது ஒரு மரத்தின் கிளைகள் படங்கணும் வேற மறக்கிற மாதிரி. இதை மறந்துடக்கூடாதுதான் ஜாதின்னு ஒண்ணு கொண்டு வந்தான். இப்போ இங்க என் ஊர்ல ஒரு ஜாதி இருக்குன்னா பக்கத்தூர்ல என் ஜாதி, அதாவது கம்யூனிட்டி இங்கிலீஷ்ல, அந்த பக்கத்தூர்ல போய் அந்த கோயில என்னால உரிமை கொண்டாட முடியாது. எத்தனை தலைமுறை ஆனாலும் என்னுடைய தலைமுறை வம்சம் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த அந்த அடிப்படையை இன்னைக்கு வந்து தொழில் ரீதியா மாறிடுச்சுங்கிறீங்க, கொள்கை ரீதியா மாறிடுச்சு. நிறைய அது உங்கள் அரசியல் வேலை, அது எனக்கு வேணும். எனக்கு உன் சந்ததி வளமோடு வாழணும், நலமோடு வாழணும்னு பூர்வீகம் தெரியணும். உன் குலம் என்பது, இப்ப வேப்ப மரம் என் வீட்லயும் இருக்கு, பக்கத்து வீட்லயும் இருக்கு. இது எந்து அது வந்து அதுக்காக வேப்ப மரத்தோட என் வீட்டுல உள்ளது கசக்கும் இனிக்கும், அவனுக்கு கசக்குமா? கிடையாது. எந்தும் கசக்கும். இந்த வேப்ப மரத்தின் விதை எந்து, நான் கொடி மரம், அவனுக்கு வந்து மலை வேம்பா இருந்ததுன்னா அது மலை வேம்பு. அப்போ எது உண்டு அது தெரியணும். அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறவுகள். இப்ப சூரியன் அப்படின்னா தாத்தா, நம்ம என்ன சொல்றோம்? சூரியன்னா தந்தை. தந்தைக்கு தந்தை தான் உங்களுக்கு சூரியன். அப்போ யாருக்கு சூரியன் கெட்டு போச்சா? சூரியன் கெட்டு போச்சுன்னு சொன்னாலே அவனுக்கு அவங்க தாத்தா சொத்து கிடைக்காது, இல்ல அனுபவிக்கிற யோகம் கிடைக்காது. எவன் ஜாதகத்துல அது இருக்கு நடக்காது. குரு நீச்சமா, அப்பாவால ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. அவர் செய்யணும்னு நினைச்சு நல்ல மனுஷனா இருந்தாலும் கிடைக்காது. இல்ல அப்ப கூட இருக்காது. இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? உன் கட்டத்துல அது என்னவா இருக்கு அது தெரியும். ஜாதகங்கிறது வந்து இயற்கை கடிகாரம், நம் உறவுகளின் கடிகாரம். நம் உறவுகளை ஒரு கட்டமைப்புல வச்சு வழி நடத்துது. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஜாதகம். இது கூட்டு குடும்பம். புதன்னா மாமன், தாய் மாமன். பாருங்க, ஆண் ராசி பெண் ராசி, ஆண் ராசி பெண் ராசி, ஆண் ராசி பெண் ராசி, அதுல சரம் சிரம் இப்படின்னு போட்டு வந்துருவாங்க. இப்போ ஆண் பெண் அப்படின்னு தானே குறிச்சிருக்கு. சிவமில்லையே சக்தி. அப்ப மாமன் துணை இல்லைன்னா கழுத்துல மாற எவனுக்கு புதன் நீச்சமோ அவனுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். கசா புத்தி காலங்கள்ல கொடுத்த காசு வராது. அப்ப 6ஆம் இடத்துலதான் புதன். அப்ப 6ஆம் இடத்து எந்த லக்னம் வந்தாலும் 6ஆம் இடத்தை தொட்டா வெற்றி கிடைக்குங்கிறான். புதன் அறிவுக்கு கடவுள். நீ அறிவை தொட்ட ஜெயிச்சிருவேங்கிறான். அவன் சொல்லிடுவான், நீங்க புதனை பிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில செய்யலாம். அறிவை பிடிங்கிறேன் நானு. புதன் அறிவுக்கு கடவுள். இந்த உலகத்துல கண்ணை மாத்த முடியும், காதை மாத்த முடியும், உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் மாத்த முடியும், மூளையை மாத்த முடியாது. மாறாதது அறிவு ஒண்ணுதான். அறிவியல், அது இயற்கை சம்பந்தப்பட்ட பாடம் தான் இருக்கும். போய் படிங்க. அறிவியல், இயற்கை, புவியியல் அப்படின்னா நம்மளோட பூமியை பத்தி எல்லாமே இருக்கும். இயற்கை, அறிவியல், உணவு சம்பந்தப்பட்டதை எடுத்து வாழ்க்கையை மாத்து. இந்த உணவு எங்க நீச்சம்னா கடல்ல மூலிகையா இருக்கு, கெட்டு போகாது. இந்த ஒரு இடம் கடல் கெட்டு போ, அங்க சுக்கிரன் உச்சம். அந்த உடல், இந்த கன்னி பெண்ங்கிறது இந்த உடல் சுக்கிரன் உடலை பாதுகாக்கும். அதுல இருக்க நீர்த்தன்மையை வந்து இங்க சுக்கிரன் வீட்டுலதான் சந்திரன் உச்சம். அப்போ இங்க குரு அப்படிங்கிறவர் எங்க? அந்த 12ஆம் வீட்டுக்கும் அங்கதான் வருது. தந்தை, தந்தை 1 2 3 4, தந்தைக்கு தாய் 12. உங்களுக்கு அது 12ஆம் வீடு. ஆனா நம்ம அப்பாவுக்கு 4ஆம் வீடு இல்ல, தந்தையினுடைய தாய். இங்க எல்லாமே உறவுகளா பார்க்கும்போது உங்களுடைய எந்த கிரகம் எந்த இடத்துல கெட்டிருக்கோ அந்த உறுப்பு கெட்டுடும். ஒரு ஆண் ராசி பெண் ராசினாலே உங்களுக்கு ஆண் செவ்வாய், பெண் சுக்கிரன் வந்தாச்சு. செவ்வாய் சுக்கிரன் இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி தாரக மந்திரம் பேசுவான். வேற எதுவுமே கிடையாதும்பாங்க. செவ்வாய் சுக்கிரன் பார்வை, செவ்வாய் சந்திரன் பார்வை இருந்தா ஜாமி ஆடுவான். இந்த வீட்டுல குரு நீச்சம். அப்ப குருங்கிறது யாரு? ஒரு குழந்தை. அந்த குரு குழந்தைய பிறக்கிறது யாரு? முன்னோருன்னு சொல்லிட்டேன், ராகுக்கேது. அப்ப முன்னோர்களுடைய வைப்ரேஷன் தான். ஒரு கோயில் உன் பூர்வீக மண்ணை மிதிச்சோன்னா அது நாள் வரைக்கும் வராத சாமி ஏன் உன் பூர்வீகத்துல வருது? அப்போ அந்த மொத்த உயிர் இனங்களின் வடிவம் நீ. அந்த ஊருக்கு ஒண்ணு நியமிச்சாச்சு. இந்த ஊருக்கு வந்து தெய்வத்தின் வழிபாடு உனக்கு கொடுக்குறான்ல. ஊர் நாட்டாமன்னா எல்லாருக்கும் வந்துடாதுல்ல. அப்போ
எந்த விஷயத்தை, எந்த கிரகத்தை உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படியே மாறும். உனக்கு எந்த பிரச்சனை, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள 10 வருஷமா யூஸ் பண்ணவே இல்லை, இந்த வீட்டுக்குள்ள பால் அடைஞ்சு போயிடும். ஒரு குட்டி செவுத்துக்குள்ள ஒரு மனுஷன் நடந்து வந்திருந்தாலே ஒன்றும் ஆகாது. அப்போ 12 வருஷம் இந்த உறவுகள் எந்த மண்ணை நீ மிதிக்கலையோ அந்த அணுக்கள் கெட்டுருது, அது நோயாயிருது. அப்போ கெட்டு போன செத்து போன ஒரு பணத்துக்கு வைத்தியம் பார்த்தா வேலை செய்யுமா? அப்போ முதல்ல அந்த அணுக்கள் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து சாப்பிடு, வேலை செய்யும். அதுக்கு இந்த 6ஆம் இடங்கிற புதன் அறிவை பயன்படுத்து. மாமன் துணை இல்லைன்னா மலை ஏற முடியாது, இல்ல மாமன் துணை இல்லைன்னா மாலை ஏற, கழுத்தில் மாலை. மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். அப்போ இந்த பூமி தான் அவருடைய மகனுங்கிறார். எவ்வளவு அழகா இயற்கையோடு ஒன்றி ஆன்மீகம் அறிவியலை, அதாவது பயத்தை அதாவது அறிவிலாருக்கு, அதாவது சொல்றேன் நான், அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு. அருள் அப்படின்னா அந்த காலத்துல படிப்பறிவே கிடையாது. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பய பக்தி. நீ எதெல்லாம் உனக்கு இறைவன் இயற்கையை இறைவனா காட்டி பயத்தை ஊட்டி பக்தியை கொடுத்தான். இப்போ எப்படி ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமாக கொடுத்தவன் சித்தன். அதனாலதான் சித்தர்கள் ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமா, அதாவது அறிவியலை ஆன்மீக பூர்வமா கொடுத்தது. நம்ம பொருள் இல்லாருக்கு உலக இன்னைக்கு உள்ளவன் படிச்சிருக்கான். படிச்சவனுக்கு இப்ப திருக்குறள் 2 அடி, அதனுடைய உலக பொதுமறை, எந்த விஷயமும் உலக பொதுமறைன்னு வரல. தமிழ் மொழியில் உள்ள திருக்குறள் உலகத்தின் மொழி, தமிழ் மொழி. இயற்கை அழியுதா, தமிழ் அழியுது. தமிழ் அழியுதா, இயற்கை அழியுது. ரெண்டு வேற கிடையாது. தமிழையும் இயற்கையும் ஒன்று. தமிழோடு உறவாடு, இயற்கையோடு உறவாடு. தமிழோடு விளையாடு, இயற்கையோடு விளையாடு. தமிழும் இயற்கையும் வேறில்லை. ஆன்மீகமும் தமிழும் அறிவியலும் வேறில்லை. ஆன்மீகமே அறிவியல், அறிவியலே தமிழ், தமிழ் இந்த மூணு ஒண்ணு. அது அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும். அறிவில்லார், அதாவது ஒரு பொருள், இப்ப நான் இது செடின்னு சொல்றேன், இந்த செடியினால இது நல்லதா கெட்டதா? இப்போ அரளி விதை, அரளி செடி, அரளி செடியில் உள்ள பூக்கள் ஆக்சிஜனை தரும், அந்த விதை விஷம். இதை பிரித்து பார்ப்பது அறிவு. அப்போ ஒரு செடியினுடைய நன்மை என்ன, தீமை என்ன? பூக்கள் இறைவனிடம் சூடலாம், அந்த காயை அழிக்காமல் அடுத்த தலைமுறை அந்த விஷத்தை உருவாக்குறான் பாருங்க. ஏன்னா அதில் ஒரு நல்லது இருக்கு. அப்போ ஓம் எனும் பிரணவ மந்திரம்னா அந்த உலகத்துல காக்காவை எடுத்துக்கங்க, குருவி எடுத்துக்கங்க, மைனாடி எதை வேணாலும் எடுத்துக்கங்க. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் மண்டை ஓடு. எந்த மண்டை ஓட்டை எடுத்தாலும் ஓம் வடிவில் இருக்கும். மனுஷன் இல்ல, நீங்க எந்த உயிரினத்தின் மண்டை ஓட்டை எடுத்தாலும் ஓம் வடிவில் இருக்கும். அப்போ அந்த இந்த உயிரை வாழ வைக்கிறது எது அப்படின்னா நாசி, மூச்சு. அப்போ உள்ள இழுக்கும், வெளியே விடும். இந்த உயிரை வாழ வைக்கக்கூடிய இவ்வளவு விஷயத்தையும் வாழ வைப்பது எது? வெறும் காற்றடைத்த பையடா. அப்ப இந்த காற்று என்ன சொல்லுது அப்படின்னா, கெட்டதை விடு, நல்லதை எடு, இயற்கையின் நன்மையை எடு, தீமையை விடு, உன்னை பாதுகாத்துக்க. இவ்வளவுதான். இந்த கிரகங்களின் நன்மையை எடு, தீமையை விடு, அதுக்கு 6ஆம் இடமான புதன் எனும் அறிவை பயன்படுத்து. இவ்வளவுதான் ஜாதகம். இது தெரிஞ்சா போதும். வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஜாதகங்கிறது பிரச்சனைகளோடு இருக்கவும் போறவங்கிட்ட அவன் அடிமடியில கை வச்ச மாதிரி இவ்வளவு பீஸ்னா அவன் செத்தான். அப்போ இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்கு யார் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சார்ந்து எதையாவது ஒண்ணு பரிகாரம் அப்படிங்கிறது என்னது? ஒரு பசிக்கு உணவு பரிகாரம், நோய்க்கு மருந்து பரிகாரம். இயக்கமே இல்லாத ஒரு அணுக்களுக்கு எந்த பரிகாரம் வேலை செய்யும்? என்னுடைய அணுக்கள் இயங்கல, அப்ப அந்த மண்ணை மதிச்சு இயக்கி அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான ஒரு உணவை எடுத்துக்கிட்டா, உணவே மருந்து, உறவே கடவுள். அவ்வளவுதான். நம் இயற்கையை தீர்மானிப்பது போல் நம் உறவுகளினுடைய மண்ணை மிதித்து இயற்கையோடு ஒன்றி ஜாதகத்தை உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் நம்மளுடைய அணுக்களில் உடைய தசா புத்தி நடக்கும்போது எந்த உறவுகளின் தசை நடக்குது, எந்த உறவுகளின் புத்தி நடக்குது, எந்த கிரகத்தின் நெகட்டிவ் இருக்குது, எந்த கிரகத்தின் பாசிட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை நாம எடுத்துக்கும் போது நம் வாழ்க்கை எப்படி ஒரு விசைச்செடி பூ மலருதோ அதே மாதிரி நம் வாழ்க்கையும் இவ்வளவு இன்னல்களிலும் சந்தோஷம் என்னும் மலர் கண்டிப்பாக பூக்கும், வாழ்க்கை செழிக்கும்.